முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னும் சரியாக 2 நிமிஷம் கொடுக்குறேன். அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே நீ என்னை தொட்டுட்டீன்னா உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கலான்னு நினச்சேன். நீயும் என் நம்பிக்கைக்கு ஏற்றாறு போல என்னுடைய உருவத்தை தொட்டு நான் சொல்வதை கேட்க வந்து விட்டாயல்லவா? இனிமே உன் வாழ்க்கையில் நீ யாரையும் துணை தேட வேண்டிய அவசியமில்லை. யாரையும் எதிர்பார்க்காமலேயே நீ தனியாகவே சிறப்பாகவே வாழ்க்கை வெற்றிகரமாக வாழும்படி இந்த முருகன் நான் செஞ்சு காட்டுறேன். உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கும் நீ செய்கிற நல்ல செயல்களுக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி நான் கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்களும் உன்னுடைய வலியும் வேதனைகளும் இப்போ உனக்கான நல்ல பாதையை காட்டப் போகுது தெரியுமா? வாழ்க்கைங்கிற நெடுந்தூர பயணத்தில் சில நல்வழிகள் காட்டாத விஷயங்களை நீ அடைந்த வழிகளும் வேதனையும் உனக்கு காட்டும். கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது ஐயோ வலிக்குதே நினச்சி யோசிக்கக்கூடாது. அனைத்தையும் தாண்டி நான் சமாளித்து ஜெயிப்பேன்றதை யோசி. நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் நல்லபடியாக வாழ்வதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ தனிமையில் இருக்கிறது உனக்கு ஒன்றும் தண்டனை கிடையாது என் செல்வமே. தனிமைதான் நீ யாருங்கிறத உனக்கே உணர்த்தும் அற்புதமான விஷயம். உன் பக்கத்தில் யாருமே இல்லாமல் நீ தனிமையில் இருந்தாலும் இந்த முருகன் உனக்காக ஓடி வந்து நிற்பேன்றதை புரிஞ்சுக்கோ. பல சமயங்களில் நீ தனியாக இருக்கும்போது உன் மனசு பல விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்தி உன்னை பயமுறுத்தலாம். ஆனாலும் நீ உன் மனசுக்கு அமைதியை கற்றுக் கொடுக்க தயாராகு. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு தனிமையை முழுமையாக ஏற்றுக்கும் போது உன் மனசை உன்கிட்ட பேச தொடங்கும். அப்போது உன் மனசு உனக்காக பல விஷயங்களை உனக்கு எடுத்து சொல்லும். உன் மதிப்பை மற்றவங்க புரிஞ்சுக்கலைனாலும் உன்னுடைய தனிமை நீ யாருங்கிறதையும் உன் மதிப்பையும் உனக்கு புரிய வைக்கும் என் செல்வமே. என் செல்ல பிள்ளையான உனக்கு துணையாகவே இந்த முருகன் நான் இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறந்துடாத. உன் வாழ்க்கையில் மட்டும்தான் கஷ்டம் இருக்கிற மாதிரியும் மற்றவங்க நீ பார்க்குற மனிதர்களும் உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியும் ஒருபோதும் யோசிக்காதே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமாக சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்தவர்களும் யாரும் இல்லை. நிரந்தரமாக வாழ்க்கை முழுவதும் துன்பத்திலேயே மூழ்கின்றவர்களும் யாருமே இல்லை. முதல் கட்டம் வரவுனா அடுத்த கட்டம் செலவு தான். முதல் கட்டம் இன்பம்னா அடுத்த கட்டம் துன்பம்தான். என்னுடைய தராசில் இன்பமும் துன்பமும் 2 தட்டுக்களாக மாறி மாறி ஏறி இறங்கத்தான் செய்யும். உன் வாழ்க்கையிலையும் இப்போது துன்பம் இருந்தாலும் அடுத்து இன்பத்தை தான் நீ மிக பெரிய அளவில் பார்க்க போகிற. அதுக்கான நல்ல விஷயத்தை தான் இன்னும் சரியாக 2 நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் உனக்காக நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். விதியும் உன்னுடைய எதிராக மனிதர்கள் செய்யும் சதியும் சேர்ந்து உன்னை அழிக்க நினைச்சாலும் நீ நேசிக்கிற இந்த முருகப்பெருமான் நிச்சயம் சரியான நேரத்தில் உன்னை காப்பாற்றிடுவேன். விதி என்ன விதி, இந்த முருகனே கதின்னு என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டினா விதியும் சதியும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடிடும் என் செல்வமே. எப்போதுமே நான் நல்லா இருக்கேன், என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு நேர்மறையாக யோசிக்க பழகு. உன் உடம்பு நல்லா இருந்தாலும் சரி, உடல் நல குறைவோடு நீ ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாலும் சரி, என் உடல் நல்லா இருக்கு, நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு எல்லாமே சீக்கிரம் சரியாயிடுன்ற எண்ணத்தை நீ எப்போதும் மனசில் நிறுத்தி வச்சுக்கோ. இந்த நேர்மறை எண்ணம் உன் உடம்புக்குள்ளே இருக்க கோடிக்கணக்கான செல்களிலும் பிரதிபலிக்கும். அப்புறம் என்ன, நேர்மறை எண்ணத்தின் பலனா உன் உடம்புக்கு சீக்கிரமே நல்ல ஆரோக்கியம் உண்டாயிடும். ஒவ்வொரு அணுவிலும் சக்தி மிக்க துடிப்பை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அணுவாக இருந்தாலும் சரி, உன் உடம்புல இருக்கக்கூடிய செல்லாக இருந்தாலும் சரி, நீ எந்த அளவுக்கு நேர்மறை எண்ணத்தோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு அது நல்லபடியாக ஜொலிக்கும், பிரதிபலிக்கும். உன் மனசுக்கு புது வலிமையும் தைரியத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் வாழ்க்கைக்கு ஏற்றத்தை தரவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. இந்த உலகத்து மனிதர்களுக்கு உன்னை பிடிப்பதற்கும் அவர்கள் உனக்கு மரியாதை கொடுப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு உன்னை பிடிக்கும்,
ஆனால் எல்லாரும் உனக்கு மரியாதை கொடுப்பாங்களா? நிச்சயமாக இல்லை. ஆனால் எல்லாரும் உனக்கு எதுக்காக மரியாதை கொடுக்குறாங்களன்னு யோசிச்சு அதை நீ அதிகப்படுத்தி கொள்ளும்போது அந்த மதிப்பும் மரியாதையும் உன் வாழ்க்கையை இன்னும் அழகாக்குன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்வமே. வாழ்க்கையில் சில தவறுகள் நிகழும்போது அது உனக்கு மனவேதனையை கொடுக்கலாம். ஆனால் அந்த தவறுகளை எல்லாம் சரி செஞ்சு அதை உனக்கு அனுபவமாக மாற்றி அந்த தவறுகளின் மூலமாகவே நீ வெற்றி பெறும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். நீ எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக தெரிஞ்சுக்காம அடுத்தவங்களுக்கு ஆதரவாக போய் நிற்க வேண்டாம். சில பேர் உன்னை கெட்டவனாக காட்டுறதுல வல்லவர்களாக திறமையானவர்களாக இருப்பாங்க. சில பேர் உன்கிட்ட இருக்க எல்லா நல்ல விஷயங்களையும் அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு உன்னை தூக்கி எறிய தயாராக இருப்பாங்க. நீ தான் யார் எப்படிப்பட்டவங்கன்றதை சரியாக புரிஞ்சு நடந்துக்கணும். நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லு. நல்லதை மட்டுமே மற்றவங்க கிட்ட பேசு. ஆனால் மற்றவங்க அதே மாதிரி நல்ல எண்ணத்தோட நல்ல செயல் கொண்டவர்களாக இருப்பாங்கன்னு மட்டும் நீ ஒருபோதும் எதிர்பார்க்காத. யார் எப்படி இருந்தாலும் நீ நல்ல பிள்ளையாக இருந்தினா போதும். அதுக்காக நீ நல்லவங்கிறத மற்றவங்களுக்கு நிரூபிப்பதற்கும் போராடுவதற்கும் முயற்சி செய்யாதே. புரிஞ்சா புரிஞ்சுக்கட்டும், புரிஞ்சுக்காதவங்க உன்னை பற்றி தப்பாக நினச்சா நினைக்கட்டும்னு நீ எப்போதும் சரியாக உண்மையாக நேர்மையாக நியாயமாக வாழக்கூடிய பிள்ளையாக இரு. எல்லா மனிதர்களும் அவங்க வாழ்க்கையில் சரியாக செஞ்சாலும் தவறாக செஞ்சாலும் அதற்குரிய நன்மையும் தீமையும் தண்டனையும் கிடைச்சே தீரும். அப்படிதான் நீ உன் வாழ்க்கையில் செஞ்ச சில நன்மைகளுக்காகவும் நல்ல விஷயங்களுக்காகவும் இப்போது இந்த முருகன் உனக்காக உதவி செய்ய ஓடோடி வந்திருக்கேன். எப்போதும் நீ ரொம்ப நல்ல பிள்ளையாக நல்லதையே பேசக்கூடிய ஆளாக இருப்பதால் தான் எல்லாருமே உன்னை நடிகன்னு சொல்கிறாங்க, நீ நடிக்கிறன்னு சொல்கிறாங்க. இனிமேலாவது நீ உண்மையாக இரு, நல்ல பிள்ளையாக இரு. ஆனால் ரொம்ப நல்ல பிள்ளையாக உண்மையாக இருந்தினா அடுத்தவங்க உன்கிட்ட அன்பாக பேசி அடிமையாக்க தான் நடப்பாங்க. நீ ரொம்ப பொறுமையாக இருக்கிறதாலேயே அவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைச்சு உன்னை பைத்தியமாக்க முயற்சிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்வமே. எல்லாரையும் நம்பினா உன்னை ஏமாத்துறதுக்கானே பல பேர் உன் வாழ்க்கையில் வருவாங்க. எல்லாரையும் நம்புவதை விட ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை விட்டு நம்பிக்கை வைப்பது தான் உனக்கு நல்லது. எல்லார்கிட்டையும் வெளிப்படையா நீ மனசில் பட்டதையெல்லாம் பேசுனா பல பேருக்கு உன் மேலே வெறுப்பு தான் வரும். ஏன்னா இந்த உலகம் எப்போதுமே யதார்த்தத்தையும் உண்மையையும் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்காது. நீ உண்மையாக இருக்க யதார்த்தமாக பேசுகிறனா அதுக்காக எல்லாருக்கும் பிடிச்ச பிள்ளையாக நீ மாறிட மாட்டாயேன் செல்வமே. உண்மையாக இருப்பதற்கும் யதார்த்தமாக இருப்பதற்கும் ஒரு அளவு இருக்குது. எல்லார்கிட்டையும் கோவப்படாமல் அன்பாக பாசமாக நீ பேசினாலே இந்த உலகம் உன்னை கோமாளியாக்க தான் முயற்சி செய்யும். நீ எப்போதும் அமைதியாக பொறுமையாக பக்குவமாக நிதானமாக இரு. ஆனால் நீ எப்படி இருக்கிறன்றதுல ஒரு கவனம் இருக்கட்டும். நீ ரொம்ப அளவுக்கு மீறிய அன்பையோ நம்பிக்கையவோ பொறுமையவோ பாசத்தையோ காட்டினா இந்த உலகம் உன்னை மொட்டையடிக்காமல் விடாது என் செல்வமே. சில பேர் ஒரு 30 வயசு வரும்போதே வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியானவங்களாக மாறிடுவாங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர் 40 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கைனா என்னங்கிறதையே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. நீ உன் வாழ்க்கையை பற்றி எந்த அளவுக்கு மிக வேகமாக புரிஞ்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுங்கிற தெளிவான சிந்தனை உனக்கு வந்துடும். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சரி அவங்க தப்புன்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். எல்லா மனிதர்களும் எல்லா விஷயங்களையும் பார்க்குற கண்ணோட்டம் தான் மாறுபடுது. அவரவர்கள் பார்க்கும் விதத்தை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கைக்கான விஷயங்கள் நடக்குது. நீ எல்லாத்தையும் நேர்மறையாக பார்க்க பழகு. யார்கிட்டையாவது வாதாடுவதற்கு முன்பாக நீ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீ அதை பற்றி என்ன பேச போகிறன்றதை யோசி. வெவ்வேறு கண்ணோட்டத்தோடு உன்னை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நீ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவோ ஏற்றுக்கவோ ஒத்துக்கவோ மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை புரிஞ்சுக்காதவங்க கிட்டையும் உன்னை தப்பாக நினைக்கிறவங்க கிட்டையும் நீ வாதாடுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என் செல்வமே. காசு பணத்தை நல்லா சம்பாதிச்சு அதன் மூலமாக நல்ல சுகமான வசதிகளை நல்லா அனுபவிக்கணும்னு நீ நினைக்கிற. நல்லது தான், சந்தோஷந்தான்.
நிறைய காசு பணம் சம்பாதிச்சு நீ நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறத தான் இந்த முருகன் நானும் ஆசைப்படுறேன். ஆனால் பணம் தரக்கூடிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருப்பதை விட அதையும் தாண்டி வெளி உலகத்தையும் இந்த வாழ்க்கையும் இந்த மனிதர்களையும் புரிந்து கொள்ள தயாராகு. பணம் இருந்துட்டா மட்டும் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் கிடைச்சிடாது. அதையும் தாண்டி இந்த உலகத்தில் ஆரோக்கியம், சவால், அது இதுன்னு பல பிரச்சனைகள் இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. பணத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் உண்மைகளை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. உன்னை மதிப்பிடுபவர்கள் உன்னை பற்றின உண்மையை சரியாக புரிஞ்சுக்காம அவங்க வேறு கண்ணோட்டத்தோட சொந்த பார்வையின் மூலமாக மட்டுமே பார்க்கும்போது நீ உன்னை பற்றி அவங்களுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்களுடைய கண்ணோட்டமும் அவங்க பார்க்குற விதமும் அவங்களுடைய சிந்திக்கும் விதமும் அவர்களுடைய கொள்கையும் உன்னிடமிருந்து மாறுபட்டு இருக்கும்போது நீ என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனசு அவங்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்டவங்க அப்படியே இருக்கட்டும், அப்படியே பார்த்துக்கட்டும், என்ன வேணா புரிஞ்சுக்கட்டும்னு அவங்கள அவங்க பாதையிலேயே விட்டுடு என் செல்வமே.